பகவானுக்கு பாருங்கள் எவ்வளோ அக்கறை வந்துச்சு. பொறுமையாக கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரா இல்லையா? அதே போல் தான் சாஸ்திர மாதா. இந்த சாஸ்திரத்தை கூட யாராவது நம்ம எல்லாரும் சாஸ்திர மாதாவுடைய குழந்தைகள், வேத மாதாவுடைய குழந்தைகள் நம்ம எல்லோரும். இந்த வேத மாதா சாஸ்திர மாதா தான் அங்கே அம்பாளை பார்வதியாக உட்கார்ந்துருக்கான். நம்ம எல்லாரும் சார்பில் நமக்காக கேட்குறான். எல்லாரும் வேதம் படிக்க முடியாது, எல்லாரும் வேதத்தை புரிஞ்சுக்க முடியாது, எல்லாருக்கும் உபனிஷத்தை கேட்டு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்காது. அதனால் பகவானே எல்லாருக்கும் சுலபமாக புரிகிற போல் இன்றைக்கி எனக்கு குரு தத்துவம் பற்றி, குருவுடைய பெருமை பற்றி அது சொல்லுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தான் இது ஆரம்பித்தாச்சு. 100 ஸ்லோகங்கள் ஆயிடுச்சு இப்போது.